வணக்கம். இந்த பதிவில் தைப்பூச திருநாள் தை 25ஆம் தேதி வியாழக்கிழமை தைப்பூச திருநாள். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு பண வசதி இருக்கும். நமக்கு பண உயர்வு அதிகரிக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். இந்த மந்திரம் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். அந்த நாள் முழுவதும் சொல்லி பாருங்க. ஒரு பூஜை கூட நீங்கள் தேவையில்லை. பூஜை கூட என்னால் பண்ண முடியல அப்படி இருப்பவர்கள், அதாவது மாதவிடாய் காலத்தில் இருப்பவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, என்னால் பூஜை பண்ண முடியல, அந்த நாள் நான் சூழ்நிலை காரணமாக என்னால் பூஜை பண்ண முடியல அப்படி இருப்பவர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகன் பூஜைக்கு ஓம் சரவண பவ மந்திரம் தான் பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அந்த மந்திரமும் அப்படி தான், மிராக்கல் மந்திரம். அதுவும் நம்ம சொல்ல நம்மளுடைய முருகன் நம்ம கூட இருப்பது போல உணர முடியும். அதே போல தான் இந்த மந்திரமும். வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு தினம் நீங்கள் 24 மணி நேரம் இந்த மந்திரம் சொல்லணுங்க. குளிக்கணும் அவசியம் இல்லை, பூஜை பண்ணணும் அவசியம் இல்லை, எதற்குமே அவசியம் இல்லை. இந்த மந்திரம் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். உங்களுடைய உள்ளத்தில் முருகன் கோவிலே கட்டலாம். அந்த அளவுக்கு இந்த மந்திரம் மேஜிக் செய்யும். நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள். 24 மணி நேரம் நம்ம சொல்லலாம். தைப்பூசம் அன்று தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு ஓஹோன்னு வாழ்க்கை நிச்சயமாக அமையும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த வார்த்தை உங்களை பொருளாதாரத்தில் மேம்பட வைக்கும். அதாவது பொருளாதாரத்தில் உங்களுக்கு வசதி வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான் இது ரொம்ப மேஜிக் செய்துங்க. இது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தைப்பூச திருநாள் அன்று பூஜை செய்யாதவர்கள் கூட இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க. முருகன் உங்கள் கூட எப்போதுமே இருப்பாங்க. பிறகு ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை 108 முறை எழுதுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். தைப்பூச திருநாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தைப்பூச திருநாளே வேல் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பானது. தைப்பூச திருநாள் அன்று தான் வேல் பெற்ற நாள். அந்த நாள் முருகன் வேல் பெற்ற நாள். இந்த நாள் சிறப்பான நாள். இந்த நாள் அன்று ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுக்குமே இரட்டிப்பு பலன் நிச்சயமாக கிடைக்கும். செய்து பாருங்கள். அந்த நாளன்று மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் வழிபாடு முடியலையோ அவங்க மந்திரங்களாவது சொல்லிகிட்டே வாங்க. சரவணபவ மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. வேல் வைத்திருப்பவர்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். விபூதி அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், நிறைய அபிஷேகங்கள் இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். வேல் வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். வேல் இல்லாதவர்கள் படத்தை வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னு போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதில் போய் கலந்துக்கிட்டாலே போதும். அந்த வழிபாட்டில் போய்ட்டு நமக்கு தைப்பூச திருநாள் வழிபாட்டில் கலந்துக்கிட்டாலே நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைப்பவர்கள், திருமண பாக்கியம் கிடைக்கணும் அப்படியே விருப்பப்படுறவர்கள், திருமண தடைகள் நீங்கணும், திருமணம் நல்ல பெண்ணோ ஆணோ நல்லா அமையணும், வரன்கள் நல்லா அமையணும், அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே இந்த வழிபாடு செய்து பாருங்கள். சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் வருமானம் அதிகரிக்கவும் எல்லாத்துக்குமே சகல செல்வத்திற்குமே இந்த தைப்பூச திருநாள் வழிபாடு உங்களுக்கு விசேஷ பலனை கொடுக்கும். வியாழக்கிழமை அன்று மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம், காலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீகத்தால் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.